வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அது ஒரு அழகிய நிலாக்காலம் கதையின் இரண்டாவது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ருக்மிணி திடீரென்று முழங்கால்களுக்குள் முகத்தை புதைத்து கொண்டு விசித்து விசித்து அழ ஆரம்பித்தாள். இவளை எதை சொல்லி சமாதானப்படுத்துவது என்று லலிதாவுக்கு திகைப்பேற்பட்டது. கிருஷ்ணனின் இப்போதைய உடல்நிலைக்காக இவள் அழவில்லை, வேறு எதற்கோ இவள் அழுகிறாள். காலையில் கிருஷ்ணன் அழுத மாதிரி. பாத்திரம் தேய்த்து கொண்டிருந்த லட்சுமியின் முகத்தில் ஒரு எகத்தாள சிரிப்பு தெரிந்தது. மாமி, அழாதீங்கோ. ருக்மிணி சட்டென்று நிமிர்ந்து புடவை தலைப்பால் முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டாள். முற்றத்திற்கு சென்று கிணற்று தண்ணீரை மொண்டு முகத்தை கழுவி கொண்டு வந்தாள். உள்ள வாங்கோ மாமி, காஃபி சாப்பிடுங்கோ. ருக்மிணியின் முகத்தில் நன்றி தெரிந்தது. குரல் நெகிழ்ந்து போயிற்று. நான் கூடத்திலேயே உட்கார்ந்துக்கிறேன், சமையல் கட்டுக்கு வரல. லலிதா ஒன்றும் பதில் சொல்லாமல் காஃபியை கலந்து கொண்டு வந்தாள். டம்ளரை கையில் எடுத்த ருக்மிணியின் கண்களில் நீர் தழும்பிற்று. நீ ஒருத்திதான் இந்த ஊர்ல வித்தியாசமானவ லலிதா. வேற எந்த வீடும் என்ன உள்ள விடாது. லலிதா லேசாக புன்னகைத்தாள். எப்படி இருக்கேள் மாமி? உடம்பத்தானே கேட்குற? கண்ணில் தழும்பி இருந்த நீர் கன்னத்தில் வழிந்தது. சுரண கெட்டு போன உடம்பு நன்னா இருக்கு பாரேன். 3 வேளை சாப்பிட்டுண்டு நல்ல புடவை உடுத்துண்டு கட்டில்ல படுத்துண்டு. லலிதா பதில் ஏதும் சொல்லாமல் உட்கார்ந்திருந்தாள். இவள் என்னவெல்லாம் பேசப் போகிறாளோ என்ற மனசில் உதைத்தது. ஒரு வேடிக்கை தெரியுமோ லலிதா, இந்த மனசுக்கு ஆகாரம் கிடைக்கிற வரைக்கும் வயிறு ஒண்ணுதான் பிரதானமா தோன்றது. அது கிடைச்சப்புறம் இந்த உடம்பு எத்தனை அல்பம்னு வெறுத்து போறது. உனக்கு புரியுமோ என்னவோ? புரியுறது மாமி. புரியாது. என்ன மாதிரி அனுபவிச்சவாளுக்குத்தான் புரியும். நான் அனுபவிச்ச கஷ்டங்கள், சத்தியமான கஷ்டங்கள். அதை தீர்க்க எனக்கு தெரிஞ்ச வகையில வழி தேடிண்ட. இவள் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் கிளம்பி போக மாட்டாளா என்றிருந்தது லலிதாவுக்கு. இவள் பேச்சையெல்லாம் மீனு கேட்டு கொண்டிருப்பாளே. பாதி நாள் சோத்துக்கு வழி இல்லை. உலையில வைக்க ஒரு மணி அரிசி கிடையாது. வர பிசாத்து சம்பளத்துல மனுஷனுக்கு குடியும் சூதாட்டமும். நானும் குழந்தைகளும் பட்டினியோட இருக்கிறச்சே ஒருத்தர் வந்து ஒன்றும் கேட்கல. பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்கேளே, நீங்க இப்படி நடந்துக்கிறது நியாயமான்னு இவர் ஒருத்தர் ஒன்று கேட்கல. ஏன்னா அவர் புருஷன். நான் பொறுக்க முடியாம கிளம்பி போனதும் ஓடி போயிட்டான்னு தூஷிக்கிறது. இங்கேயே இருந்தேன்னா இந்த அக்ரஹாரம் உட்கார்த்தி வச்சு எனக்கு சாப்பாடு போடுமா? அந்த குரலில் இருந்த சோகமும் துருத்தி கொண்டிருந்த கோபமும் வார்த்தைகளின் அழுத்தமும் லலிதாவின் மனசில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்திற்று. ருக்மிணி கண்களை துடைத்து கொண்டு லலிதாவை தீர்க்கமாக பார்த்தாள். பசியோட கொடுமை அதை அனுபவிச்ச அவளுக்குத்தான் தெரியும். அவர் கொடுத்த காசு ஒரு வார சாப்பாட்டுக்குத்தான் காணும். அப்புறம் என்ன பண்ணுவேன்? எனக்கு சில சமயம் தோணும் லலிதா, அந்த சித்தேரி இருக்கு பாரு, அங்க பிறந்திருந்தா எவ்வளவு நன்னா இருக்கும்னு தோணும். எந்த வேலையை வேணும்னாலும் கூச்சமில்லாம செய்யலாம், வயிற்ற நிரப்பிக்கலாம். இங்க அக்ரஹாரத்துல ஒரு பள்ளிக்கூட வாத்தியாரோட பெண்டாட்டியா இருந்துண்டு நான் என்ன வேலைக்கு போக முடியும்? டவுன்ல யார் வீட்லையாவது சமைக்க போகலாம்னு எவ்வளவோ பார்த்தேன், வேலை கிடைக்கல. என்ன செய்யட்டும்? லலிதா தலையை குனிந்தபடியே உட்கார்ந்திருந்தாள். நான் உங்களை எந்த காரணத்தையும் கேட்கலையே என்று தனக்குள் சொல்லி கொண்டாள். இதை பாரு, நான் யார்கிட்டையும் போய் பிச்சை கேட்கல, யாரையும் ஏமாத்தல, இன்னொருத்தர் பண்டத்தை திருடல. எனக்கு சொந்தமான இந்த உடம்பத்தான் உபயோகிக்கிறேன். வெகு யதார்த்தமாக வந்த இந்த வார்த்தைகள் ஊசி முனைகளாய் குத்தின. லலிதா நிமிர்ந்தே பார்க்க தெம்பில்லாமல் உட்கார்ந்திருந்தாள். இன்னும் எத்தனை நேரம் இவள் எங்கே உட்கார்ந்து புலம்ப போகிறாள்? லலிதா, நீ நம்புவியோ மாட்டியோ, இந்த சரீரத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு எனக்கு தோன்றது. கழட்டி கழட்டி மாட்டிக்கிற சட்டை இது.
ஒரு ஜென்மத்துல சட்டை அழுக்கா போச்சு சூழ்நிலையினால. அடுத்த ஜென்மத்துல அதுக்கு பிராயச்சித்தம் கிடைச்சிட்டு போறது. லலிதாவுக்கு பெரிதாக சிரிக்க வேண்டும் போல் இருந்தது. எத்தனை அழகான வியாக்கியானம் இது! இந்த அக்ரஹாரத்தில் எத்தனை பேருக்கு இதன் அர்த்தம் புரியும்? இந்த ருக்மணிக்கே புரியுமா என்று சந்தேகமாக இருந்தது. பேச்சில் இருந்த யதார்த்தம் கண்கள் சொரிந்த நீரில் தெரியவில்லை. வயிற்றின் ஓலம் குறைந்ததும் பாசமும் பந்தமும் இவளை ஆட்டவில்லையா? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை என்றதும் வெயிலில் இந்த சரீரம்தானே ஓடி வந்திருக்கிறது. இந்த பிள்ளை பாசத்தை தான் என்னால் மறக்க முடியல. அவனையும் என் கூட வச்சுக்கணும்னு எத்தனை பார்த்தேன். இந்த நாசமா போற ஊர் ஜனங்கள் குழந்தையோட மனசை கெடுத்து பிரிச்சு அழைச்சுண்டு போயிட்டா லலிதா. என் மேல எத்தனை பாசமா இருப்பா அவன் தெரியுமா? காலையில் கிருஷ்ணன் சுவர் பக்கம் திரும்பிக் கொண்டு அழுதது நினைவுக்கு வந்தது. லலிதா மெல்ல நிமிர்ந்து ருக்மிணியை பார்த்தாள். கண்களில் நீர் கோர்த்து முகம் சிவந்தது. கன்னங்களில் தாடைகளில் மூப்பின் கோடுகளுடன். ஓ, நீ கொஞ்சம் பல்லை கடித்து கொண்டு இருந்திருந்தால் இதையெல்லாம் தவிர்த்திருக்கலாம் என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது. மன்னி, என்ன மீனோ? லக்ஷ்மி ஏதோ பயத்தரிசி வேணும்னு கேட்குறா. அப்படின்னா என்ன? தோ வர, பயத்தம்பருப்பை பொறுக்கணும்னு சொல்லி இருந்தேன். அவள் உள்ளே வந்ததும் லக்ஷ்மி கிசுகிசுத்தாள். ஏமா, இந்த பொம்பளைய எத்தனை நேரம் இங்க உட்காத்தி வச்சுக்கிட்டு உபச்சாரம் பண்ண போற? பேசாம இரு லக்ஷ்மி, பாவம். உனக்கு யாரை பார்த்தாலும் பாவமாத்தான் இருக்கும். அப்புறம் சாமிக்கு விஷயம் தெரிஞ்சா அப்ப தெரியும் யார் பாவம்னு. சட்டென்று மனசு வடிந்து போயிற்று. நம்மை பற்றி நாம் எப்படி மறந்து போனோம்? அவள் பதில் ஏதும் சொல்லாமல் பயத்தம்பருப்பை முரத்தில் கொட்டி கொடுத்துவிட்டு கூடத்துக்கு வந்தாள். ருக்மிணி ஜன்னல் வழியே தெரிந்த ஆகாசத்தை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். பதைக்க பதைக்க வெயிலில் ஓடி வந்தவளை உனக்கு புரியுமோ என்று தாபத்துடன் கேட்பவளை எப்படி போய்விடு என்று சொல்வது? அவளை கண்டதும் ருக்மிணி எழுந்தாள். நான் கிளம்புறேன் லலிதா. நாளை நாளன்னைக்கு யாரையாவது அனுப்புறேன். கிருஷ்ணன் எப்படி இருக்கான்னு தகவல் சொல்றியா? கண்டிப்பா தெரிவிக்கிறேன். ருக்மிணி கிளம்புவதற்கு முன் ஞாபகம் வந்தவள் போல், நீ எப்படி இருக்க என்றாள். நன்னா இருக்கனே, பாருங்கோ. அவரோட கோபம் தாபமெல்லாம். லலிதா சிரித்தாள். ருக்மிணி ஒரு வினாடி அவளை யோசனையுடன் பார்த்தாள். நம்மளையெல்லாம் செக்கு மாடுகளா இவா நினைச்சுண்டிருக்கா. செக்கு மாடு திமிர ஆரம்பிச்சா அப்ப தெரியும். உடம்புக்குள் என்னவோ சிலிர்த்தது. அவள் விடுவிடுவென்று திரும்பி பார்க்காமல் கொல்லை கதவை திறந்து கொண்டு வெளியேறுவதை லலிதா லேசான திகைப்புடன் பார்த்து கொண்டு நின்றாள். அடேயப்பா, என்ன டைலாக் பேசுறா மன்னி இந்த மாமி. டவுன்ல இருக்கா, நிறைய நாடகம் பார்ப்பா போல இருக்கு. மீனு பெரிதாக சிரித்தாள். ஆனா இந்த மாமி சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு மன்னி. லலிதா மீனுவை வியப்புடன் பார்த்தாள். இத்தனை சின்ன வயதில் எப்படியெல்லாம் பேசுகிறது இந்த பெண். நீங்க என்ன மன்னி நினைக்கிறேள்? எனக்கு தெரியல மீனு. ஒவ்வொருத்தருடைய செய்கைக்கும் ஒரு பலமான காரணம் இருக்கும்னு தோன்றது. அந்த சமயத்துல அது நியாயமா படுறதுனால தானே அதை செய்யறா. அவ செஞ்சது நியாயமா இல்லையா எனக்கு தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் அவ தன்னை சமாதானப்படுத்திக்கலன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டம். பெரிய ஃபெமினிஸ்ட் மன்னி அந்த மாமி. இந்த மாதிரி 4 பொம்மநாட்டிகள் ஒரு தெருவில் இருந்தாத்தான் இந்த ஆண்களுடைய கொட்டம் அடங்கும். லலிதா பதில் சொல்லவில்லை. ஆனா தெரு முழுக்க அனாதை குழந்தைகளா இருக்கும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். லக்ஷ்மி பயத்தம்பருப்பை சுத்தம் செய்து கொண்டே ஏதோ தனக்குள் பேசிக் கொண்டிருந்தாள். பாப்பார ஜாதியில பிறந்துட்டு நீ இந்த மாதிரி செஞ்சேனா ஊருக்கும் மேல என்ன மதிப்பு இருக்கும்? லலிதா ஒரு தலையணையை வைத்து கொண்டு ஊஞ்சலில் படுத்தாள். படுத்த நிலையில் ஜன்னல் வழியே ஆகாயம் வெளிர் நீளமாக தெரிந்தது. வெள்ளை வெளியென்று பனி பொட்டலங்களாய் மேகங்கள் தெரிந்தன. சின்ன வீடுகளாய் பெரிய மாளிகைகளாய் எத்தனை தினசு. கீழே இருக்கும் அசிங்கங்கள், கோபங்கள், ஏமாற்றங்கள், ஏக்கங்கள் எதுவுமே கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் எத்தனை சுத்தமாக தெரிகின்றன. அத்தனை உயரத்துக்கு மனசு ஏன் உயரமாட்டேன் என்கிறது? அந்த உயரத்துக்கு மனசு பறந்தால் எப்படி இருக்கும்? கீழே இருப்பது எல்லாமே துச்சமாக தெரியும். தப்பே நினைக்காத மனசாய், கோபப்படாத மனசாய், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆத்திரப்படாத மனசாய் இருந்திருக்கும்.
செக்கு மாடு திமிர ஆரம்பிச்சா அப்ப தெரியும். திமிரினால் என்ன லாபம் என்று அவள் யோசித்தாள். மாடல்லவா, உதவாக்கரை ஓடுகாலி என்ற பெயர் வாங்கும். கொல்லையில் ஒரு பெரிய பூவரச மரம் இருந்தது. வாழையும் தென்னையும் எலுமிச்சையும் ஒரு குளுமையை ஏற்படுத்தின. சின்ன சின்ன குருவிகள் பூவரச மரத்துக்கும் வாழைக்கும் எலுமிச்சைக்கும் மாறி மாறி தாவிக்கொண்டு இருப்பதை பார்க்க மீனுவிற்கு வேடிக்கையாக இருந்தது. எலுமிச்சை மரத்தடியில் நிற்கையில் உள்ளங்காலில் இருந்து கண் இமைகள் வரை குளிர்ந்து போயிற்று. சற்று முன்னால் கொல்லை முற்றத்தை தாண்டி நடக்கையில் வெயில் சுரீரென்று விழுந்த கடப்பாக்கல் தரை மீது கால் பாவ முடியாமல் இங்கே அவசரமாக ஓடிவர நேர்ந்தது. இந்த குளிர்ச்சி இங்கே எத்தனை நம்ப முடியாததாக இருக்கிறது. வீட்டுக்கு வெளியில் இந்த கிராமம் எத்தனை அழகா இருக்கிறது என்று அவள் நினைத்து கொண்டாள். தோட்டத்து தோய்க்கிற கல்லின் மேல் பூவரச மரத்தின் நிழல் விரிந்திருந்தது. அவள் கல்லின் மேல் ஏறி சுற்றிலும் பார்வையை ஓட்டினாள். வீடுகளின் வரிசைக்கு சற்று தள்ளி நெடுக பச்சை கிளிப்பச்சை வெயிலில் பளபளத்து கொண்டு வெல்வெட் மாதிரி வயல்களுக்கு நட்ட நடுவிலே ஊர் அமர்ந்திருக்கிற மாதிரி பிரம்மை ஏற்பட்டது. இத்தனை பசுமைக்கு நடுவில் இந்த ஊரில் சாப்பாட்டுக்கு இல்லாமல் வீட்டை விட்டு போகிறார்கள் என்றால் அதற்கு காரணங்கள் வேறாக இருக்க வேண்டும். சோத்துக்கு வழி இல்ல, நான் என்ன பண்ணுவேன் என்ற காலையில் அழுதுவிட்டு போன ருக்மிணியின் நினைவு அவளுக்கு வந்தது. எத்தனை நன்றாக தன் செய்கைக்கு நியாயம் பேசுகிறாள். அவள் விட்ட கண்ணீரை பார்த்தபோது தன்னையே சமாதானம் செய்து கொள்ளத்தான் அந்த நியாயங்களோ என்று தோன்றியது. மாமி, நீங்க ஓடி போனதுல ஏதும் தப்பில்ல. நானா இருந்தா அப்படித்தான் செஞ்சிருப்பேன் என்று தனக்குள் மீனு சொல்லி கொண்டாள். சாப்பாட்டுக்கு பணத்தை கொடுக்காமலே குடிச்சுண்டு சூதாடிண்டு புருஷன் இருந்தா பெண்டாட்டி அது பொறுக்காம வெளியில போனா என்ன தப்பு? அந்த ருக்மிணி மாமி ரொம்ப சுவாரஸ்யமான கேரக்டர் என்று அவள் நினைத்து கொண்டாள். சுயமாக சிந்திக்க தெரிந்தவள். மகா கட்டுப்பட்டித்தனமாக இருக்கும் இந்த கிராமத்தில் பிறந்த ஒருத்தி. இந்த மாதிரி செய்ய வேண்டுமென்றால் அசாத்திய துணிச்சல் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. கட்டுப்பாட்டை மீறுபவர்கள் தான் அதிக சுவாரஸ்யமானவர்கள். ராமாயணத்து ராவணன் மாதிரி, மில்டனின் சைத்தான் மாதிரி. லலிதா மன்னியைப் போல் இருந்தால் செக்கு மாட்டை விட கேவலமாகத்தான் வாழ்க்கை இருக்கும். இங்கு வந்து கழிந்து போன 3 நாட்களில் மாமாவின் சிடுசிடுப்புக்கெல்லாம் மன்னி வாயை மூடிக்கொண்டிருப்பதை பார்க்கையில் நன்றாக 4 உலுக்கு உலுக்கி இயல்பாயிருங்கள் என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது. கொஞ்சம் எதிர்ப்பை காட்டுங்கள், எனக்கும் உணர்ச்சிகள் உண்டு என்று காட்டுங்கள் என்று கத்த வேண்டும் போல் இருந்தது. மன்னி எதிர்த்து பேசினால் மாமா என்ன செய்வார்? ராஜுவை அடித்த மாதிரி அடிப்பாரோ? கதற கதற. இனிமே பேச மாட்டேன், இனிமே பேச மாட்டேன். இப்பொழுது அந்த காட்சியை கண்ட மாதிரி மீனு கண்களை மூடிக்கொண்டாள். கை விரல்கள் லேசாக நடுங்கின. மனிதர்தானா அவர்? அந்த மூர்க்கத்தனத்தில் எத்தனை குரூரத்தனம்! அதில் அவருக்கு ஒரு திருப்தி இருந்த மாதிரி தோன்றியது. வேறு எங்காவது பிறந்திருந்தால் மாஃபியா கூட்டத்துக்கு தலைவராய் இருந்திருப்பார். மன்னியையும் ராஜுவையும் அவர் என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறார்? அடிமைகள் என்றா? ராஜுவின் கண்களில் நிரந்தரமாக தெரியும் அந்த பயத்தையும் பேச்சையும் பார்க்கையில் தங்களை இவர்களே அடிமைகளாகத்தான் பாவித்துக் கொள்கிறார்கள் என்று தோன்றியது. அம்மாவுக்கும் மன்னிக்கும் எத்தனை வித்தியாசம்! மெட்ராஸில் அம்மாவின் குரல்தான் ஓங்கி இருக்கும். அப்பா அதிகம் வாயை திறக்க மாட்டார். இப்பொழுது மாமாவை பார்க்கும்போது அப்பா எவ்வளவு பெரிய ஜென்டில்மேன் என்று தோன்றியது. இங்கு வந்து 2 நாள் தங்கினால்தான் அம்மாவுக்கு அப்பாவின் அருமை தெரியும். என்ன மீனும் பண்ற இங்க? கொல்லை கதவை பிடித்தபடி லலிதா மன்னி நின்றிருந்தாள். வெளிர் மஞ்சள் முகத்தில் புருவமும் மூக்கும் எத்தனை நேர்த்தி என்று மீனு நினைத்து கொண்டாள். இதெல்லாம் அந்த மாமாவின் கண்ணுக்கு தெரியவே தெரியாதோ? லலிதா லேசாக புன்னகையுடன் அவள் அருகில் வந்தாள். என்ன பண்ற இங்கேன்னு உன்னை கேட்டேனே. ஒண்ணுமில்ல, இங்க ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு மன்னி. இந்த கல்லு மேல நின்னு பார்த்தா ஊர் முழுக்க பச்சையா தெரியறது. ரொம்ப அழகு மன்னி இந்த ஊர். லலிதா ஒரு சின்ன புன்னகையுடன் தோய்க்கிற கல்லின் மீது உட்கார்ந்து கொண்டாள்.
இந்த ஊர்லயே இருந்தியானா இந்த பச்சையே உனக்கு கண்ணுக்கு தெரியாது. மீனு, உள்ளே இருந்து ஒரு சின்ன பாத்திரம் கொண்டு வா. மல்லி செடியில நிறைய அரும்பு இருக்கு, பறிக்கலாம். இன்னைக்கு இப்படியே இருக்கட்டும் மன்னி, நாளைக்கு பறிச்சுக்கலாம். லலிதா அவளுடைய கையை தன் கையில் வைத்து கொண்டாள். மீனுவை ஒரு வினாடி யோசனையுடன் பார்த்துவிட்டு லேசாக சிரித்தாள். இத்தனை சின்ன வயசுக்கு நீ ரொம்ப யோசனை பண்ற மீனோ. ரொம்ப யோசனை பண்ற மனசு ரொம்ப துக்கமும் அனுபவிக்கும். என பாரு மீனோ, நான் யோசிக்க மாட்டேன். அந்தந்த நிமிஷ அனுபவத்தை அந்தந்த நிமிஷத்தோட விட்டுடுவேன். மீனு சிரித்தாள். நான் நம்ப மாட்டேன். நீ நம்பலேனா போ. நான் அப்படித்தான் இருக்கேன். நான் மனசுல எதையுமே வச்சுக்கிறது இல்ல. இதற்கெல்லாம் பதில் சொல்வது அதிக பிரசங்கித்தனம் என்று நினைத்தபடி மீனு பேசாமல் இருந்தாள். நான் நிச்சயமா இத நம்புறேன் மீனு. உலகத்துல நடக்கிற எந்த தப்பும் வேணும்னு நடக்கிற தப்பில்ல. தெரியாத்தனத்தினால, அசட்டுத்தனத்தினால நடக்கிற தப்பு அது. அந்த அசட்டுத்தனத்தை எல்லாம் நாம பெருசா நினைச்சுண்டு, மனசுல நிறுத்தி வச்சுண்டு துக்கப்பட்டோம்னா அதை விட அசட்டுத்தனம் வேற எதுவும் கிடையாது. சரிதான், அப்ப கோர்ட் வேண்டாம், போலீஸ்காரர்கள் வேண்டாம் உங்க உலகத்துல. லலிதா சற்று நேரத்துக்கு பதில் பேசாமல் பூவரச மரத்தில் கிளைக்கு கிளை தாவிக் கொண்டிருந்த பட்சிகளை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். பிறகு மெல்ல சொன்னாள். எனக்கு வாஸ்தவத்துல அப்படித்தான் தோணும் மீனோ. மனுஷா ஒருத்தருக்கொருத்தர் பிரியமா இருந்தா போலீஸுக்கு அவசியமே இல்ல. பிரியம் என்கிற பதத்தையே நான் மறந்துட்டதாலதான் எல்லா கஷ்டங்களும். மீனு சிரித்தாள். நீங்க சிவனேன்னு உபன்யாசம் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கூல் டீச்சரா போகலாம். லலிதா எழுந்தாள். முதல்ல பஞ்சாத்திர உத்தரணியை பளிச்சுன்னு தேய்ச்சு வை, அப்புறம் பேசு என்பார் உன் மாமா. மீனுவின் முகம் சட்டென்று இறங்கி போயிற்று. லலிதா அவள் கன்னத்தில் லேசாக தட்டினாள். உனக்கு ஏன் மூஞ்சி இப்படி போறது இதுக்கெல்லாம்? கொஞ்சம் காஃபி கலந்து தரேன். நான் கலக்கிறதுக்குள்ள மல்லி அரும்பெல்லாம் பறிச்சிடு, சுவாமிக்காவது கட்டி போடலாம். மல்லி அரும்புகளை பறிக்கையில் மீனவுக்கு இன்னும் அதிசயமாகத்தான் இருந்தது. இந்த மாதிரி ஒருத்தி இருப்பது சாத்தியமா என்றிருந்தது. இது சுரணை கட்டத்தனமாக இருக்க வேண்டும் அல்லது அகம்பாவமாக இருக்க வேண்டும். தப்பே நினைக்காத மனசாக, ஆத்திரமே படாத மனசாக ஒரு மனசு எப்படி இருக்கும்? எல்லாம் நடிப்பாக இருக்குமோ? எத்தனை நாட்களுக்கு நடித்து கொண்டிருக்க முடியும்? அவள் சட்டென்று சுய நினைவுக்கு வந்தாள். நம் புத்திதான் வக்கரித்து போய்விட்டது என்று சொல்லிக் கொண்டாள். அந்த பார்வையும் அந்த சிரிப்பும் உனக்கு நடிப்பாக தோன்றுகிறதா? எதற்காக நடிக்க வேண்டும்? யாரை ஏமாற்ற? தன்னையே ஏமாற்றிக் கொள்ள நடிக்க கூடாதா? தன்னையே ஏமாற்றிக் கொண்டால் வார்த்தைகளின் இடையே மனசில் கசப்பு தெரிந்திருக்கும், வெறுப்பு எட்டி பார்த்திருக்கும். இப்படி எல்லோரிடமும் அன்பை காட்டாது ஊரே ஒதுக்கி வைத்திருக்கும் ஒருத்தியை நடுக்கூடத்தில் உட்கார்த்தி வைத்து உபசரிக்காது. பிரியம் என்கிற பதத்தையே நாம் எல்லோரும் மறந்து போனதால் தானே வர கஷ்டமெல்லாம். பிரியம் என்பது அபூர்வமான விஷயமாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் தான் மன்னியின் போக்கு நமக்கு புரியவில்லை. அரும்பையெல்லாம் எடுத்துக்கொண்டு உள்ளே போகையில் காஃபி தயாராக இருந்தது. காஃபியை குடித்ததும் வாசல் திண்ணையில் இருவரும் உட்கார்ந்து அரும்பை தொடுக்க ஆரம்பித்தார்கள். மீனு, ஸ்கூல் படிப்பு முடிஞ்சதும் என்ன செய்ய போற? காலேஜில் சேருவேன். நிறைய படிக்கணும்னு எனக்கு ஆசை மன்னி. ஆணுக்கு சரியா நாமும் படிச்சாதான் கொஞ்சம் தைரியமா வளைய வரலாம். இல்லனா இல்லனா மீனு மழுப்புகிற சிரிப்பு சிரித்தாள். இல்லனா இந்த ஆண்கள் நம்ம நன்னா வச்சு தேய்ச்சி விடுவா. லலிதா பெரிதாக சிரித்தாள். சண்டை போடுறதுக்கு வேண்டி ஒரு ஆயுதமா படிப்பு? ஆயுத பலத்துக்கு இல்ல, மனோபலத்துக்கு. லலிதா அரும்பை கீழே வைத்துவிட்டு மீனுவின் முகத்தை வழித்தாள். அடியம்மா, எத்தனை கெட்டிக்காரியா இருக்கேடி மீனு நீ. ஒரு கூச்ச புன்னகையுடன் மீனு தெருவில் பார்வையை ஓட்டினாள். நீ நன்னா படி, புத்தியை விசாலமாக்கிக்கோ. புத்தி விசாலமானா நியாய தர்மம் ஏதுன்னு உனக்கே தெரியும். அது ஆக்கிற காரியமா இருக்கணும், அழிக்கிறதா இருக்கக்கூடாது. நான் யாரையும் அழிக்க மாட்டேன், கவலைப்படாதீங்கோ. அட, ராஜு ஸ்கூல்ல இருந்து வந்துட்டானே. ஒரு அப்பாவி சிரிப்பு சிரித்து கொண்டு ராஜு திண்ணையை ஒட்டியபடி நின்றான். என்னடா அதுக்குள்ள வந்துட்ட? ஸ்கூல் முடிஞ்சு போச்சுமா. ஏன் 2 வாத்தியார் வரல? ஏன்
டவுன்ல நல்ல படம் வந்திருக்காம். சினிமா பார்க்க போயிட்டார் மத்தியானம். என்ன மன்னி இது? இப்படித்தான் இந்த ஸ்கூல்ல நடக்கிறது. அறுவடை சமயத்துல பாதி குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகாது. வயலுக்கு போயிடும் வேலை செய்ய. அக்ரஹாரத்து பிள்ளைகள் மட்டும் போச்சுன்னா, 2 பிள்ளைகளுக்காக யார் பாடம் சொல்வான்னு இழுத்து பூட்டிடுவா பள்ளிக்கூடத்தை. ராஜுவ இந்த மாதிரி ஸ்கூல்லயா சேர்த்திருக்கேள்? வேற வழி இல்ல மீனு. நீங்க ராஜுவ அழைச்சுண்டு மெட்ராஸுக்கு வந்துடுங்கோ மன்னி. அப்பத்தான் அவனுக்கு படிப்பு வரும். லலிதா சிரித்தாள். எல்லாரும் ஏதாவது காரணத்தை சொல்லிண்டு பட்டணம் போயிடுறதுனால தான் இந்த ஊர் வீணா போயிடுத்து. நாங்களும் போயிட்டோம்னா நிலத்தை எல்லாம் யார் பார்த்துப்பா? தெருவில் பம்பரம் விளையாட ஆரம்பித்து விட்ட ராஜுவை ஒரு வினாடி பார்த்துவிட்டு லலிதா தலையை குனிந்து கொண்டு மெல்ல சொன்னாள். எனக்கு ரொம்ப பெரிய ஆசை எல்லாம் கிடையாது மீனு. அவனுக்கு நம்ம நிலத்தை பார்த்துக்க வேண்டிய அறிவு இருந்தா போதும். ராஜுவின் அப்பாவித்தனத்தையும் பார்வையையும் பார்க்கையில் இவன் பெரிய படிப்பு படிப்பான் என்று ஆசைப்படுவதோ எதிர்பார்ப்பதோ முட்டாள்தனம்தான் என்று நினைத்து கொண்டாள். சட்டென்று அவர்களது கவனம் திரும்பிற்று. ஒரு கருப்பு அம்பாசிடர் கார் தெரு பொழுதியை கிளப்பிக் கொண்டு வந்தது. சபீசனின் வீட்டை தாண்டி சென்று 3 வீடு தள்ளி நின்றது. யார் வீடு மன்னி அது? என்றாள் மீனு. அந்த வீட்ல இருந்தவா வீட்டை யாருக்கோ வித்துட்டு பட்டணத்துக்கு போயிட்டா. இவா தான் வீட்டை வாங்கியிருக்கா போல இருக்கு. அதற்குள் அந்த தெருவின் மற்ற வீட்டுக்குள் இருந்த பெண்களும் குழந்தைகளும் தெருவிற்கு வந்து விட்டார்கள். வெட்கமில்லாமல் காரையும் அதிலிருந்து இறங்குபவர்களையும் வேடிக்கை பார்த்தார்கள். மீனுவிற்கு கூச்சமாக இருந்தது. வாங்கும் மன்னி, உள்ள போகலாம் என்றாள். காரின் டிரைவர் சீட்டில் இருந்து ஒருத்தன் இறங்கினான். சிவப்பாக, உயரமாக, நாகரிகமாக உடை அணிந்திருந்தான். கருப்பு கண்ணாடியை கழற்றியபடி அந்த தெருவை ஒரு சுவாரஸ்யத்துடன் பார்த்தான். மல்லிகை அரும்புகளையும் தொடுத்த சரங்களையும் அவசரமாக பூக்குடலையில் போட்டு மீனு எழுந்தாள். எழுந்த வேகத்தில் திண்ணையின் குட்டை கூரை தலையில் இடித்தது. தலையை தடவியபடி அவள் தரையில் இறங்குகையில் அவனுடைய பார்வை அவள் மேல் லயித்திருந்தது. கண்களில் அனுதாபமும் குறும்பும் தெரிந்தன. காலையில் எழுந்திருக்கையில் வகுட்டின் நடு மையத்தில் சுரீர் என்று வலித்தது. மீனு ஒரு நெடிய சோம்பல் முறித்துவிட்டு தலையை தடவி பார்த்தாள். புடைத்திருந்தது லேசாக. சட்டென்று நேற்று காரில் வந்து இறங்கினவனின் நினைப்பு வந்தது. இந்த கிராமத்துக்கு பொருந்தாத அவனது உயரமும் சிவப்பும் உடையும் ஞாபகத்திற்கு வந்தது. லிலிபுட்ஸ் மத்தியில் நுழைந்த கலிவர் மாதிரி அவனுடைய வித்தியாசம் எத்தனை பளிச்சென்று தெரிந்தது. எவன் இந்த ஊருக்கு வந்தால் நமக்கென்ன என்று அவள் பலவந்தமாக தன் யோசனைகளை நிலைப்படுத்தி கொண்டு எழுந்தாள். கொல்லையில் கிணற்றடியில் மாமா குளித்து கொண்டிருந்தார். மாமாவின் எல்லா காரியத்திலும் ஒரு தீவிரம் இருப்பதாக மீனுவிற்கு தோன்றியது. ஒவ்வொரு சின்ன விஷயமும் அவர் மனசுக்கு எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்படி எப்படி நடக்க வேண்டும். மெஷினில் அச்சு விழுகிற மாதிரி சின்ன விஷயத்தில் கவனம் செலுத்துகிற தீவிரத்தில் இவர் பெரிய விஷயத்தை கோட்டை விட்டு விடுவார் என்று திடீரென்று விசித்திரமாக தோன்றியது. அவள் சட்டென்று சுய நினைவுக்கு வந்தாள். மன்னி சொல்கிற மாதிரி அனாவசியமான யோசனைகளில்தான் நம் புத்தி போகிறது என்று நினைத்தபடி அவள் குளியல் அறையில் பல் தேய்த்துவிட்டு சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள். லலிதா சமையல் அறையில் மும்முரமாக தெரிந்தாள். காஃபி வச்சிருக்க மீனு என்றாள். ரொம்ப நேரம் தூங்கிட்டு மன்னி, எழுப்ப கூடாதா என்றாள் மீனு கூச்சத்துடன். தூங்குனா என்ன தப்பு? லீவு நாள் தானே. தலை போகிற வேலை இருக்கிற மாதிரி மீனு அவசரமாக காஃபியை குடித்தாள். காய்கறி ஏதாவது நறுக்கி தரட்டுமா மன்னி? சரி, இந்த புடலங்காயை கொஞ்சம் நறுக்கு. நான் மாமாவுடைய பூஜைக்கு எடுத்து வைக்கிறேன். யாரும் ஒன்றும் எனக்காக செய்ய வேண்டியதில்லை. எனக்கு எடுத்து வச்சுக்க தெரியும். தூக்கி வாரி போட்டு மீனு நிமிர்ந்தாள். கடுகடுவென்ற முகத்துடன் மாமா நின்றிருந்தார். கடவுளே, இவருக்கு என்ன காரணமே இல்லாமல் கோபம் வருகிறது? முகத்தின் கடுகடுப்புக்கு ஏற்ப அதிர நடக்கையில் பாதங்களின் ஈரம் அழுத்தமாக தரையில் பதிந்தது. பரபரப்பில் கோபம் தெரிந்தது. இவருக்கு எதற்கு விடியும் போதே கோபம் வருகிறது என்று மீனு திகைக்கையில் அவர் பஞ்சாத்திர உத்தரணி தாம்பாளத்தை எடுத்துக்கொண்டு கொல்லை பக்கம் போவது தெரிந்தது.
லலிதா ஒரு பதட்டத்துடன் அதிராமல் பின் சென்று, நான் தேய்ச்சு தரேன் கொண்டாங்கோ என்றாள் மெல்ல. வேண்டியதில்ல. சாட்டையடி பட்டாற்போல் லலிதா பின்னுக்கு நகர்ந்தாள். புடலங்காயை நறுக்கிக் கொண்டிருந்த மீனுவின் கைகளில் நடுக்கம் ஏற்பட்டு அரிவாள் மனையின் கத்தி முனை விரலை கீறிவிட்டது. ஒரு வினாடி என்ன செய்வதென்று புரியாமல் அவள் ரத்தம் சொட்டும் மேல் விரலை தலைகீழாக நிலத்தில் பிடித்தபடி உட்கார்ந்தாள். லலிதா வெற்றிலை பாக்கு பழத்தை பூஜைக்கு வைத்துவிட்டு சட்டென்று அவள் அருகில் வந்தாள். நீ எழுந்திரு மீனு, கையை அலம்பிண்டு ஈர துணியை சுத்திக்கோ, நான் நறுக்கிறேன். மீனு பேசாமல் எழுந்திருந்தாள். மாமா இன்னும் கிணற்றடியில் இருந்தார். அவர் உள்ளே போகிறவரை காத்திருந்துவிட்டு அவள் கிணற்றடியில் கையை கழுவிக்கொண்டு வாசல் திண்ணைக்கு வந்தாள். ராஜு மடியில் ஸ்லேட்டை வைத்து கொண்டு தெருவை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான். என்ன ராஜு பண்ற என்று அவள் மெதுவாகத்தான் கேட்டாள். அவன் தூக்கி வாரி போட்டு திரும்பி பார்த்தான். அவள் ஒரு பரிதாப உணர்வுடன் அவன் அருகில் உட்கார்ந்தாள். அவனுடைய ஸ்லேட்டில் சில கூட்டல் கணக்குகள் இருந்தன. ஏன் செய்யல கணக்க ராஜு? செய்யற? அவன் சட்டென்று கண்களை தாழ்த்தி கொண்டு பலகையில் பார்வையை செலுத்தினான். கண்களும் மனசும் கணக்கை பார்க்கவும் இல்லை, கிரகிக்கவும் இல்லை என்று தோன்றியது. யார் கொடுத்தா கணக்கு? அப்பா. அவளுக்கு அடி வயிற்றை என்னவோ செய்தது. இன்றைக்கு என்ன அடி வாங்க போறானோ என்றிருந்தது. நான் சொல்லித்தரேன் போடுறியா? சரி. ராஜுவின் முகத்தில் ஒரு சின்ன அசட்டு புன்னகை தெரிந்தது. கையால் ஆகா தன பார்வை அவளை தாண்டி எங்கேயோ அலை பாய்ந்தது. இந்த பாரு, கையில இருக்கு கூட 2. அவள் கைகளின் விரல்களை பிரித்து காண்பித்தாள். 5க்கு அப்புறம் 6. எழுது. குட். இங்க எழுது. ரொம்ப நன்னா போடுறியே. ராஜுவின் முகம் மலர்ந்து போயிற்று. மீனு ராஜுவிடம் கேட்டாள். 2ம் 2ம்? அவன் மறுபடி விழித்தான். இத பார், கையில 2, அதுக்கப்புறம் 3, 4. குட். எழுது. மாமாவின் பூஜை முடிவதற்குள் நல்ல வேளையாக கணக்குகள் முடிந்தன. ராஜுவின் முகம் பிரகாசமாக போயிற்று. அவன் ஒரு தயக்கத்துடன் மீனுவின் துடையில் கையை வைத்தான். மீனாக்கா, எனக்கு நீயே தினமும் கணக்கு சொல்லித்தரையா? நீ சொல்லித்தரதுதான் புரியறது. இவன் இப்பவும் எந்த அளவுக்கு கிரகித்தான் என்ற சம்சயத்துடன் அவள் சிரித்து கொண்டே சரி என்றாள். அப்பா பூஜையை முடிச்சிட்டார், கணக்கு போய் காட்டு. அவன் ஒரு பெருமித சிரிப்புடன் உள்ளே சென்றான். அவள் நேற்று மாதிரி இன்றும் எழுந்தாள். ஞாபகம் இல்லாமல் நங் என்று மறுபடி அடிபட்டது. அடடா, ஒரு நாளைக்கு பட்டா மறுநாளைக்கு ஞாபகம் இருக்காதோ? அவள் தூக்கி வாரி போட்டு அடிப்பட்ட இடத்தை லேசாக தடவியபடி நிமிர்ந்து பார்த்தாள். நேற்று வந்தவன் அம்பாசிடர் காரை ஓட்டி வந்தவன் நின்றிருந்தான். கரிய மேசைக்கடியில் வரிசை பற்கள் புன்னகையில் பளிச்சிட்டன. அவளுக்கு கூச்சத்தில் முகம் சிவந்து போயிற்று. இவன் சகஜமாக பேசுகிறானா, போக்கிரித்தனமாக பேசுகிறானா என்கிற சம்சயம் எழுந்தது. சாரி என்றான் அவன் லேசாக புன்னகைத்தபடி. நான் பரிகாசத்துக்காக கேட்கல, உண்மையான அனுதாபத்தோடு கேட்கிறேன். தேங்க்யூ என்றாள் அவள் சிரிக்காமல். இனிமே இந்த திண்ணையிலேயே உட்கார போறதில்ல. ஐயோ, திண்ணை மேல எதுக்கு கோபம்? அதுதான் இந்த ஊர்ல இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு சாதனம். அவளை அறியாமல் அவள் புன்னகைத்தாள். பொழுதுபோக்க இன்னும் எத்தனையோ வழி இருக்கு. உள்ளே இருந்து எந்த மூலையில் இருந்தோ மாமாவின் குரல் கேட்டது. அவள் திடுக்கிட்டு சுய நினைவுக்கு வந்தாள். ஊர் பேர் தெரியாத எவனுடனோ அவள் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தாரானால் ராஜுவுக்கு கிடைக்கும் அடி தனக்கும் கிடைக்கும் என்று லேசாக பயம் ஏற்பட்டது. அவள் உள்ளே போக திரும்பினாள். வாசல்ல வந்து நிக்கிறவனை என்ன வேணும், யாரை பார்க்க வந்திருக்கேன்னு இங்க கேட்கிற வழக்கம் இல்லையா? அவள் சட்டென்று திரும்பி அவனை பார்த்தாள். அவனுடைய கரிய கண்களில் ஒரு உல்லாசமும் குறும்பும் தெரிந்தன. ஓ சாரி, யாரை பார்க்கணும்? மிஸ்டர் சபீசன் இருக்காரா? இருக்கார், உட்காருங்கோ, கூப்பிடுறேன். பரவாயில்ல, நான் நிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி குறைச்சல். அவள் தன்னையும் அறியாமல் சிரித்தாள். பிறகு சுய நினைவு வந்து உள்ளே சென்றாள். அவள் கூடத்துக்கு சென்றபோது மாமாவின் முகம் மறுபடி கடுகடுவென்றிருந்தது. ராஜு நீர் மல்கும் கண்களுடன் நின்றிருந்தான். எல்லா கணக்கும் சரியாகத்தானே இருந்தது என்கிற திகைப்புடன் அவள் மெல்ல சொன்னாள்.
மாமா, உங்களை யாரோ பார்க்க வந்திருக்கார். மாமா சட்டென்ற முகமூடியை போட்டுக்கொண்டார். நெருங்கிய புருவங்கள் கீழே இறங்கின. முகத்தின் கடுமை குறைந்தது. யாரு என்றபடி வாசலுக்கு நடந்தார். தெரியாது, வாசத்திண்ணில இருக்கார். இந்த 3 நாட்களுக்குள் மாமாவுக்கு எந்த மாதிரி பதில் சொல்ல வேண்டும் என்று நாக்கு பழகிவிட்டது. ஆச்சரியமாக இருந்தது. ராஜு கண்களை அவசரமாக துடைத்து கொண்டான். என்னடா ராஜு, கணக்கெல்லாம் சரியா தானே இருந்தது. 6ஐ சைபர் மாதிரி போட்டிருக்கேன்னு கோச்சுண்டார். தூக்கத்தில் மறுபடி கண்களில் நீர் துக்கத்தில் மறுபடி கண்களில் நீர் நிறைந்தது. போனா போறது, அடுத்த தடவை சரியா எழுதிடு. என்ன? சரி. இவன் எழுத மாட்டான் என்று அவள் நினைத்து கொண்டாள். இவனுடைய மூளை ஒன்றும் விருத்தியடைய போவதில்லை. இன்றைய துக்கமும் பயமும் நாளைக்கு கோபமாக மாறப்போகிறது, வெறுப்பாக மாறப்போகிறது, அல்லது சிந்தனை வளர்ச்சியே தடைப்பட்டு போகப் போகிறது. மீனு, அவள் திடுக்கிட்டு திரும்பினாள். மன்னிகிட்ட சொல்லி ஒரு டம்ளர் காஃபி கலந்துண்டு வா. சரி மாமா. மாமாவின் உபசரிப்பு அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவருக்கு ஏன் மன்னியையும் ராஜுவையும் கண்டவுடனேயே முகமும் குணமும் மாறி போகிறது? மன்னி, ஒரு டம்ளர் காஃபி கலக்க சொன்னார் மாமா. யார் வந்திருக்கா? நேத்து அந்த அம்பாசிடர் ஓட்டிண்டு வந்தாரே, அவர். லலிதா கலந்து கொடுத்த காஃபியை அவள் திண்ணைக்கு எடுத்து போய் மாமா என்ற குரல் கொடுக்கையில் அவன் அவளை நிமிர்ந்து பார்த்து ஒரு பரிச்சயத்துடன் புன்னகைத்தான். மாமா அதை எங்கே கவனித்து விடுவாரோ என்கிற பயத்துடன் பதிலுக்கு புன்னகைக்காமல் அவள் உள்ளே சென்றாள். அவன் அரை மணி நேரமாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தான். சிடுமூஞ்சி மாமாவுடன் பேச அவனுக்கு என்ன விஷயம் இருக்கும் என்று அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் சென்ற பிறகு மாமாவின் முகத்தில் லேசான பிரசன்னம் தெரிந்தாற்போல் இருந்தது. ராஜா அவர் எதிரிலேயே வராமல் சப்தமில்லாமல் சாப்பிட்டுவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பினான். நெற்றிக்கு விபூதி இட்டு கொண்டு சுவாமி படத்திற்கு முன் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து விட்டு போகும் அவனை பார்க்கையில் அவளுக்கு பரிதாபமாக இருந்தது. அப்பாவுக்கு நல்ல புத்தி கொடு என்று வேண்டிக் கொள்வானோ? மாமா வயலுக்கு கிளம்பி சென்றதும் அவள் கொல்லை குரட்டில் போய் உட்கார்ந்து கொண்டாள். கிணற்றடியில் லட்சுமி பாத்திரம் தேய்த்து கொண்டிருந்தாள். என்ன மீனுமா, பொழுது போகலையா? ஆஹா, பட்டணத்துல வளர்ந்தவங்களுக்கு இந்த ஊர்ல எப்படி பொழுது போகும்? இந்த ஊர்ல இருக்கிறவா எப்படி பொழுத கழிக்கிறா? பொழுத கழிக்க தெரியாம நாசமா போயாச்சு இந்த ஊரு. சீட்டாட்டம், சூதாட்டம், குடி, பொம்பளை, இந்த தெருவிய எடுத்துக்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பயங்கர கதை இருக்கும். கோவில் ஏதும் இல்லை இங்க? இருக்கே, அதையும் யாரும் சரியா கவனிக்கிறது இல்ல. சாயங்காலம் வரியா? பனையாத்த கோவிலுக்கு இட்டுக்கின்னு போறேன். ஓ, வரேன். அன்று மாலை ராஜுவையும் அழைத்து கொண்டு லக்ஷ்மியுடன் கோவிலுக்கு கிளம்புகையில் ரொம்ப உற்சாகமாக இருந்தது. தெருவை கடந்ததும் பாதைக்கு இரு பக்கமும் பச்சை வயல்கள். ரொம்ப அழகா இருக்கு லக்ஷ்மி. ஊர் நல்லாத்தான் இருக்கு. ஜனங்க ரொம்ப மோசம் மீனு. உனக்கே இவங்க மேல இத்தனை கோபம் லக்ஷ்மி. நீயும் இந்த ஊர்ல கொஞ்ச நாள் குந்து, உனக்கும் கோபம் வரும். கோவில் வந்துவிட்டது. சின்னதாக ஆடம்பரமில்லாமல் இருந்தது. அவர்கள் பிரகாரத்தை சுற்றிவிட்டு வருகையில் அவள் சட்டென்று நின்றாள். அந்த அம்பாசிடர் கோவில் வாசலில் நின்றிருந்தது. அவன் காரின் பின் சீட்டில் இருந்து ஒரு அழகிய இளம் பெண்ணை கைலாக கொடுத்து இறங்க உதவி கொண்டிருந்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.